ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி பாத்தீங்கன்னா அதி சக்தி வாய்ந்த பௌர்ணமியானது வருகிறது. அதே நாளில் பாத்தீங்கன்னா பங்குனி உத்திரமும் வருகிறதுங்க. அதாவது முருகனுக்கு பிடித்த நாளாக, முருகனுடைய சிறப்பு நாளாக இந்த பங்குனி உத்திர நாளிலே பௌர்ணமி வரதுனால இந்த நாளுக்கு அதிக சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து இந்த பௌர்ணமியிலிருந்து ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்காத மாற்றங்களும் எதிர்பார்க்காத திருப்பங்களும் கண்டிப்பா நிகழும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில மேசராசினியர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நடக்க போது, மேசராசினியர்களுக்கு இந்த பங்குனி அதாவது ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து நடக்கக்கூடிய மாற்றங்களை இப்ப இந்த வீடியோ மூலம் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மேசராசினியர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க. அதுபோலவே இந்த பங்குனி அன்று செய்யக்கூடிய சிறப்பு பரிகாரமாக ஒரு முக்கியமான பரிகாரத்தையும் இந்த வீடியோல நம்ம கடைசியில பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த பௌர்ணமி அன்று இந்த பரிகாரத்தை நீங்க செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நினைத்து பார்க்காத அளவிற்கு சில மாற்றங்கள் நிச்சயமா ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த பரிகாரத்தையும் நாம இந்த வீடியோ மூலம் நிச்சயமா தெரிந்து கொள்ளலாம். முதல்ல மேசராசினியர்களுக்கு ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து நடக்கக்கூடிய மாற்றங்களை நிச்சயமா நாம தெரிந்து கொள்ளலாம். அதாவது இந்த பௌர்ணமியில நிலவக்கூடிய கிரகங்களுடைய மாற்றத்தால் நிச்சயமா பாத்தீங்கன்னா ஏற்ற இறக்கமான பலன் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது கிரகங்களுடைய அடிப்படையில பார்க்கும்போது பல்வேறு விதமான மாற்றங்கள் நிச்சயமா ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் ஏற்படலாம். இந்த காலகட்டத்துல மேசராசினியர்களுக்கு பார்க்கும் பொழுது அதிக அலைச்சல், தேவையில்லாத டென்ஷன், எதிர்பாராத விரயங்கள் நிச்சயமா ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அதுபோலவே உங்களுடைய செல்வாக்கும் மரியாதையும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமா அதிகரிக்கும். அதுபோல இந்த ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து மேசராசினியர்களுக்கு குடும்பம், திருமணம், பொருளாதாரம் மற்றும் வேலை இந்த மாதிரி விஷயங்கள் என்ன மாதிரி ஒரு சூழல் இருக்கு, என்ன மாதிரி ஒரு மாற்றங்களை இந்த மாதிரி விஷயத்துல உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கறத நிச்சயமா நீங்க தெரிந்து கொள்ளலாம். இந்த காலகட்டங்களில் மேசராசினியர்களுக்கு வீண் செலவுகளை குறைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். வருமானத்தை பார்க்கும் பொழுது அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதுபோல உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆதாயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம். திருமண பேச்சுவார்த்தை ஏதாவது முயற்சி செய்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு சுமூகமாக முடியலாம். திருமண வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா இணக்கமும் அந்யுன்யமும் நிச்சயமா ஏற்படலாம். இந்த ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து இந்த பௌர்ணமியின் கிரகங்களுடைய ஆட்டத்தால் பார்க்கும் பொழுது நிறைய அழைச்சல்கள் மேசராசினியர்களுக்கு எதிர்பார்க்காத வகையில நிச்சயமா ஏற்படலாம். திடீர் பயணங்கள் கூட ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. ஆனா திடீர் பயணங்கள் மூலம் உங்களுக்கு பெரிய அளவுக்கு எந்த விதத்திலும் ஆதாயம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். நீங்க எதிர்பார்த்த ஆதாயங்கள் இதன் மூலம் நிச்சயமா இந்த காலகட்டத்தில் கிடைக்காது அப்படின்னு சொல்லலாங்க. உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் நிச்சயமா அதிகரிக்கலாம். அதுபோல நீங்க செல்லக்கூடிய இடமெல்லாம் சிறப்பாக இருக்கலாம். அதாவது நீங்க இருக்கக்கூடிய இடத்தில் மிகுந்த மகிழ்ச்சியும் மிகுந்த சந்தோஷமும் நிச்சயமா உண்டாகலாம். உங்களுக்கான ஆளுமை திறன் இந்த காலகட்டங்களில் நிச்சயமா மேம்படும். கடந்த சில நாட்களாகவே பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய மந்த நிலை அனைத்துமே மாறி உற்சாகமாக செயல்படக்கூடிய ஒரு நேரமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கலாம். பொருளாதார ரீதியாக பார்க்கும் பொழுது ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து மேசராசினியர்களுக்கு பெரிய அளவுல சிக்கல் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் பாத்தீங்கன்னா கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமா உங்களுக்கு ஏற்படலாம். தொழில் ரீதியாக இந்த மாதிரி மாற்றங்கள் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு உண்டாகலாம். அவசரப்பட்டு ஆடம்பர செலவுக்காக கடன் வாங்குவதை இந்த காலகட்டங்களில் நீங்க தவிர்க்கலாம். அதே போல பாத்தீங்கன்னா தொழில் ரீதியாக விரிவாக்கம் செய்வது, அதன் மூலம் கொள்முதல் செய்வது உங்களுக்கு நிறைய விஷயங்களை மாற்றி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் மற்றும் தொழில் சம்பந்த விஷயங்களில் பார்க்கும் பொழுது நிறைய முயற்சிகளை நீங்க செய்து வந்தீங்கன்னா நிறைய மாற்றங்களை இந்த காலகட்டங்களில் நீங்க பார்க்கலாம். அதுபோல புதிய முயற்சி ஏதாவது மேற்கொள்ளணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த விஷயத்தை இந்த காலகட்டத்துல நீங்க தவிர்க்கலாம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நேயர்கள் இந்த நேரத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். வேலையில நேர்மறையாகவும் அன்றைய வேலையை அன்றைய முடிக்கக்கூடிய பழக்கத்தை நீங்க கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த சிக்கல்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் தீரலாம்.
ஆனாலும் பாத்தீங்கன்னா இந்த ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து இந்த பௌர்ணமியின் கிரகங்களுடைய தாக்கத்தால் பார்க்கும் பொழுது எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்துமே நிறைவேறாமல் போகலாம். அலைச்சல் மற்றும் இழப்பறை உங்களுக்கு நடக்கலாம். சாதாரண விஷயங்கள் கூட குழப்பம் அல்லது தடைகளால் தாமதமாகி பின்பு முடியக்கூடிய சூழல் நிச்சயமா இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இந்த காலகட்டம் அனைத்துமே நீங்க நினைத்த விஷயங்கள் நடக்காமல், அதாவது தாமதமாக நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது எதிர்பார்த்த விஷயத்தை எதிர்பார்த்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம். ஆனால் நடக்காமலே இருக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. கிடைக்கக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் தாமதமான காலத்தை எடுத்துக்கொண்டு நிச்சயமா மேசராசி நேயர்களுக்கு கிடைக்கலாம். அது போல ஏப்ரல் 1ஆம் தேதி இந்த பௌர்ணமி அன்று பெண்கள் செய்யக்கூடிய முக்கியமான பரிகாரம் என்ன, இந்த பரிகாரத்தால் உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் இந்த காலகட்டங்களில் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நிச்சயமா நீங்க தெரிந்து கொள்ளலாம். எப்போதுமே பாத்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய மனது குழப்ப நிலையில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லலாம். அது அந்த குடும்பத்திற்கே பெரிய அளவுல பாதிப்பை கொடுத்து விடும் அப்படின்னு சொல்லப்படுது. கணவருக்கு மனக்குழப்பம் வரக்கூடிய சமயத்துல பெண்மணிகள் பாத்தீங்கன்னா ஆறுதலாக இருந்து அந்த குழப்பத்தை தீர்க்க வேண்டிய ஒரு சூழல் நிச்சயமா உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ பெண்மணிகள் இந்த மாதிரி விஷயத்தை தவறாமல் இதுவரை செய்து வந்திருக்கலாம். ஆனால் எந்த ஒரு பெண்ணினுடைய மனக்குழப்பத்தை தீர்க்கக்கூடிய சக்தி ஆண்களுக்கு இருப்பதில்லை அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதற்காக தான் பெண்மணிகளுடைய மனக்குழப்பம் தீருவதற்கான ஒரு சிறப்பான பரிகாரமாக இந்த பௌர்ணமி பரிகாரத்தை நம்ம சொல்லலாம். ஸோ இதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறதுனால கண்டிப்பா பெண்மணிகள் இந்த பரிகாரத்தை மேற்கொள்ளலாம். ஒரு பெண் வீட்டில் மனத்தெளிவு இல்லாமல் குழப்ப நிலையில் இருந்தால் அந்த வீட்டுல எந்த ஒரு அதிர்ஷ்டமும் இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. ஸோ பெண்மணிகளுக்கு இருக்கக்கூடிய மனக்குழப்பங்களும் பெண்மணிகளுக்கு இருக்கக்கூடிய கவலைகளும் தீருவதற்கு ஒரு சிறந்த வழிபாடாக, ஒரு சிறந்த பரிகாரமாக இந்த எளிய பரிகாரத்தை நிச்சயமா நாம மேற்கொள்ளலாம். இந்த பரிகாரத்திற்கு எந்த சிரமமும் அவசியமே இல்லைங்க. இந்த பரிகாரம் நீங்க நிச்சயமா வீட்டில் இருந்தபடியே செய்யக்கூடிய ஒரு முக்கியமான பரிகாரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த பரிகாரத்திற்கு தேவையான பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூவை வைத்து இந்த பரிகாரத்தை நம்ம செய்யலாம். அதாவது வாசனை நிறைந்த மல்லிகை பூவை வாழை நாரால் உங்களுடைய கைகளால் கட்டி உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு கொண்டு போய் நீங்க கொடுக்கலாம். அதாவது உங்களுடைய கையாலே கொடுத்து விடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அம்மன் கோவிலில் 2 விளக்கு இதன் மூலம் நீங்க போடலாம். அதாவது அம்மனுக்கு உங்களுடைய கையால் கட்டின மல்லிகை பூவை நீங்க சாத்தின பிறகு அம்மனை மனதார நினைத்து உங்களுடைய எண்ணங்களை சொல்லி அம்மனுக்கு நீங்க 2 தீபங்களை ஏற்றலாம். அந்த கோவிலிலே சிறிது நேரம் அமர்ந்து உங்களுடைய பிரச்சனைகள் தீருவதற்கு நீங்க பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். அதாவது உங்களுடைய கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னு முழு நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை நீங்க மேற்கொள்ளலாம். அதுபோல உங்களுக்கும் உங்களுடைய கணவருக்கும் வாழ்க்கையில கருத்து வேறுபாடு அதிகமாக இருக்கிறது அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்மணிகளும் இந்த பரிகாரத்தை, இந்த வழிபாட்டை நிச்சயமா நீங்க மேற்கொள்ளலாம். இந்த வழிபாட்டை நீங்க செய்து வரதுனால குடும்பத்தில் நிம்மதி அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை நிச்சயமா அதிகரிக்கும். வாய்ப்பு இருந்தால் இந்த பௌர்ணமியில, அதாவது ஏப்ரல் 1ஆம் தேதி வரக்கூடிய பௌர்ணமி அன்று இந்த பரிகாரத்தை நீங்க மேற்கொள்ளலாம். அதுபோல பாத்தீங்கன்னா இந்த பௌர்ணமி தினம் அன்று ஒரு குண்டு மணி தங்கம், ஒரு குண்டு மணி வெள்ளி நீங்க நிச்சயமா வாங்கலாம். ஸோ வாய்ப்பு இருந்தால் இந்த மாதிரி வாங்கும் பொழுது உங்களுக்கு அதிர்ஷ்டமும் ஒரு பக்கம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. வாய்ப்பு இல்லாதவர்கள் நிச்சயமா தவிர்த்து கொள்ளலாம். அன்றைய தினம் பாத்தீங்கன்னா பெண்கள் புது கொலுசு நிச்சயமா வாங்கி அணியலாம். இதனால உங்களுக்கு அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமா கிடைக்கலாம். ஸோ இந்த பௌர்ணமியான இந்த நல்ல நாளில் வெள்ளி சம்பந்தப்பட்ட பொருட்களை பெண்மணிகள் வாங்கி வரும் பொழுது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில அதிரடியான அதிர்ஷ்டம் நிச்சயமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்க நினைத்து பார்க்காத அளவிற்கு மகாலட்சுமியினுடைய யோகம் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கலாம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி வழிபாடுகளையும் இந்த மாதிரி பரிகாரங்களையும் நிச்சயமா நீங்க இந்த பௌர்ணமி நாளில் மேற்கொள்ளலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து மேசராசி நேயர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அற்புதமான மாற்றங்களை இந்த வீடியோ மூலம் நிச்சயமா நீங்க பார்த்து தெரிந்திருப்பீங்க. அதே போல
ஏப்ரல் 1ஆம் தேதி இந்த பௌர்ணமிக்கு என்ன மாதிரி பரிகாரங்களை பெண்மணிகள் செய்யலாம், இந்த பரிகாரத்தை செய்யறதுனால பெண்மணிகளுக்கு என்ன மாதிரியான யோகங்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவலையும் இந்த வீடியோல நிச்சயமா நீங்க பார்த்து பயனடைந்திருக்கலாம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அது போலவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.